எங்களுடைய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அகில இந்திய அரசியல் இயக்கத்தை திட்டமிட்டிருக்கிறது. நாடு இன்றைக்கு இருக்கிற சூழலில் நாட்டு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கான முறையில் அகில இந்திய அளவில் இந்த அரசியல் பேர் இயக்கம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் எந்த அளவிற்கு வெகு மக்களை சந்திக்க இயலுமோ அந்த அளவிற்கு சந்திப்பதற்கான வகையில் இந்த இயக்கத்தை திட்டமிட வேண்டும் என்று எல்லா மாநில குழுக்களையும் எங்களுடைய கட்சியின் அகில இந்திய தலைமை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனவே ஆகஸ்ட் 6லிருந்து 15 வரை இந்த அரசியல் இயக்கம் நடைபெற இருக்கிறது. இந்த இயக்கத்தின் மூலம் கிராமங்கள், சிறுநகரங்கள், பெருநகரங்கள் என்று எல்லா பகுதிகளிலும் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடம் உரையாட வேண்டும், நாட்டு நிலைமையை விளக்க வேண்டும், மக்கள் ஒன்றுபட்டு இன்றைக்கு எழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கான வகையில் இந்த இயக்கம் திட்டமிட்டு வருகிறது. பாத யாத்திரை உட்பட பல்வேறு வடிவங்களில் இந்த அரசியல் இயக்கம் நடைபெற வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிடப்பட்டு வருகிறது. மாநிலங்களில், மாவட்டங்களில் பேரணிகள், பொது கூட்டங்கள் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்திய நாடு ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கிறது. இந்தியாவை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய கட்சிகள், அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிற சில கட்சிகள் இன்றைக்கு அதிகாரத்தில் தொடர்ந்து வருகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமர். அவர் நேருவையே மிஞ்சிவிட்டார். நேருவை பின்னுக்கு தள்ளி இவர் முன்னுக்கு போகிறார் என்கிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்கிறது. நேருவையும் மோடியையும் ஒப்பிட்டு பார்ப்பதே இன்றைக்கு மிகப்பெரிய மோசடியாகும். நேருவையும் மோடியையும் ஒப்பிடுவது சரியானது அல்ல. நேரு நம்முடைய நாட்டின் முதல் பிரதமர். விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் திரு நேரு அவர்கள். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர். நவீன இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைத்ததில் நேரு அவர்களுக்கு மகத்தான பங்கு இருக்கிறது. நாடு இன்றைக்கு பொருளாதார களத்தில் இந்த அளவிற்கு வளர்ந்தது என்றால் அது நேரு அவர்கள் உண்டாக்கிய அடித்தளம்தான். கனரக தொழில்கள் வளர வேண்டும் என்பதற்காகவும், பொதுத்துறை தொழில்கள், நிறுவனங்கள், தொழில்கள் மட்டுமல்ல கல்வி நிறுவனங்கள் உட்பட நாடு முழுவதிலும் வளர வேண்டும் என்பதற்காக நேரு அவர்கள் அடித்தளம் அமைத்தார். அவருடைய காலத்தில் தான் பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த திட்ட கமிஷன் மூலம்தான் இந்தியா போன்ற பெரிய நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல்
எல்லா மாநிலங்களிலும் ஒரு ஈவன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர வேண்டும் என்பதை கணக்கில் கொண்டு நேரு அவர்களால் திட்டமிட்ட பொருளாதாரம் பிளான்ட் எக்கானமி அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. அந்த பிளானிங் கமிஷன் இருந்த காலத்தில்தான் சமுதாயத்தின் அடித்தளத்திலே இருக்கிற மக்கள், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவர்களை சார்ந்த மக்களுக்கு ஒரு இலக்கு கொண்ட சில செயல் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஷெட்யூல் காஸ்ட் காம்பனன்ட் பிளான், ட்ரைபல் சப் பிளான், இவையெல்லாம் திட்ட கமிஷன் இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டன. திரு மோடி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பிளானிங் கமிஷன் அகற்றப்பட்டது. இப்பொழுது பிளானிங் கமிஷன் இல்லை. அந்த இடத்தில் நீதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். மோடி அரசினுடைய நோக்கமே பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்க வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் தொழில் நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும், அவர்கள் பொருளீட்ட வேண்டும், லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மோடி அவர்களுடைய பொருளாதார கொள்கைகள் அமைந்திருக்கின்றன. எனவே நேரு அவர்களையும் மோடி அவர்களையும் ஒப்பிடுவதே சரியானதல்ல. நேரு அவர்களுடைய மரபு, அவர் அடித்தளமிட்ட அரசியல் கட்டமைப்புகள் எல்லாம் வரலாற்று சிறப்புமிக்கவை, இந்தியாவினுடைய தேவையை உணர்ந்து உருவாக்கப்பட்டவை. ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் இன்றைக்கு அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் எல்லாம் பெரும்பான்மையான உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரானவையாக இருக்கின்றன. தொழிலாளர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பாடுபடுகிற மக்களுக்கு எதிரானவையாக இருக்கின்றன. அதே போல மாநிலங்களுக்கிடையே இன்றைக்கு ஏற்றத்தாழ்வுகள் வளர்வதற்கான சூழலை மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் உருவாக்கி வருகின்றன. எனவே இன்றைக்கு மோடி பிரதமராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. அவர்கள் வேண்டுமானாலும் இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ந்திருக்கிறது, இந்திய நாடு உலக அளவில் 3 பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக மாற இருக்கிறது என்று அவர்கள் வாய்ச்சவடால் விடலாம். ஆனால் நடைமுறையில் இந்திய நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கிறது, நொறுங்கி வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு எந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. ஒரு டாலருக்கு 95, 96 ரூபாய் என்று ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது ரூபாயினுடைய மதிப்பு தான் இந்தியாவினுடைய ஆனர், இந்தியாவினுடைய புகழை, பெருமையை பிரதிபலிக்கிற ஒன்று என்று பேசினார். ஆனால் இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போது மோடி அது பற்றி வாயையே திறப்பதில்லை. இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் விலைவாசி உயர்வுக்கு, கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு விலைவாசி என்று நான் சொல்லுகிற பொழுது குறிப்பாக எரிபொருள் விலை உயர்வு எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யப்படலாம் என்ற நிலை இருக்கிறது. நேற்றைக்கு கூட எரிவாயு விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில்
எரிவாயு அல்லது எரிபொருள் நெருக்கடி, எனர்ஜி கிரைசிஸ் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம், முதல் காரணம், உடனடியான காரணம் ஈரானில் நடைபெறுகிற போர். அதே போல மேற்காசிய பகுதியில் இன்றைக்கு உருவாகி இருக்கிற இராணுவ மோதல்கள், இவைதான் இதற்கு காரணம். இன்றைக்கு ஈரான் மீது தொடுக்கப்பட்ட போர் என்பது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் அந்த போரை தொடங்கி இருக்கிறார்கள். அந்த போர் தொடங்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு போகிறார். இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அப்பொழுது இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இந்தியா இருக்கும், இந்தியாவினுடைய முழு ஒத்துழைப்பு இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்று உறுதியளித்து விட்டு வருகிறார். அதுக்கு பின்னர் 2 நாட்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகோர்த்து ஈரானை தாக்கினார்கள். அது இன்றைக்கு உலக அளவில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக எனர்ஜி கிரைசிஸ் என்று சொல்லுகிறார்களே, அது இன்றைக்கு உலக அளவில் பெரிய அளவிற்கு உருவாகி இருக்கிறது. பொருளாதாரமே உலக அளவில் இன்றைக்கு பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் திரு மோடி அவர்கள் இதுவரையிலும் இது குறித்து வாய் திறக்கவில்லை. இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது சரியல்ல என்று சொல்ல தயாராக இல்லை. 2 நாட்களுக்கு முன்னர் நம்முடைய கப்பல், கமர்ஷியல் ஷிப் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. அதை கண்டிப்பதற்கு கூட மோடி தயாராக இல்லை, ஒன்றிய அரசு தயாராக இல்லை. நேற்றைய தினம் கூட இடதுசாரி கட்சிகள் 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். நம்முடைய கமர்ஷியல் ஷிப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்திருக்கிறோம். இந்த தாக்குதலை கண்டனம் செய்து வாய் திறக்காத மோடி அவர்களையும் விமர்சனம் செய்திருக்கிறோம். இது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு கட்டளை இடுகிறார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கலாமா வேண்டாமா என்பதை அவர் உத்தரவு போடுகிறார். இந்தியா ஒரு சாவரின் நேஷன். இந்திய ஜனநாயகம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஜனநாயகம். இந்த ஜனநாயக நாட்டிற்கு எங்கோ இருக்கிற அமெரிக்க அதிபர் ஆணையிடுகிறார் என்றால் அதை கண்டித்து பேசுவதற்கு மோடி இதுவரையிலும் தயாராக இல்லை. இதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த மோடி பின்பற்றுகிற கொள்கைகள் எல்லாம் நம்முடைய சாவரனிட்டிக்கு எதிரான கைவிடுகிற கொள்கைகளாக இருக்கின்றன. பொருளாதாரமே இன்றைக்கு நிலைகுலைகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மோடி அவர்கள் கருதுகிறார், அடானி, அம்பானி இவர்கள் லாபம் ஈட்டினால் போதும், உலக அளவில் பெரும் செல்வந்தர்களாக அவர்கள் பெயர் இடம்பெற்றால் போதும், இங்கே சாதாரண ஏழை மக்கள், விலைவாசி கொடுமைக்கு ஆளாகி இருக்கிற மக்கள், வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஆளாகி இருக்கிற மக்கள், அவர்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று மோடி நடந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய அரசியல் சட்டத்தின் மிக உயர்ந்த அடிப்படை கூறுகள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. டாக்டர் அம்பேத்கரால் அவர்கள் தலைமையில் உருவான அரசியல் சட்டம் இந்தியாவை இதுவரையிலும் ஒரு ஒன்றுபட்ட நாடாக, பல்வேறு வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமையோடு திகழ்கிற ஒரு நாடாக அரசியல் சட்டம் காப்பாற்றி வந்திருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தையே தகர்க்க வேண்டும் என்று பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்களை மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் பிளவுபடுத்துகிறார்கள். இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஏதோ மோடியினுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி என்று அவர்களே பீற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இப்பொழுது
ராமர் கோயில் கட்டுவதற்கான நன்கொடைகள் பெற்றதிலேயே பெரும் ஊழல் நடந்திருப்பதாக இன்றைக்கு பொதுவெளியில் தகவல்கள் வந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேச அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. இது எதனை காட்டுகிறது? ஜெய் ஸ்ரீராம் என்று பேசுகிற அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ராமர் கோயிலை கட்டுவதற்கான நன்கொடையிலேயே ஊழல் என்றால் இதை என்ன சொல்லுவது? இந்த பின்னணியில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய நாட்டை இன்றைய சூழலிலிருந்து விடுவித்து ஒரு மாற்று பாதையில், முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் இயக்கத்தை திட்டமிட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 6 15 வரை இந்த இயக்கம் நடைபெறும். அதுக்கு பின்னர் செப்டம்பர் முதல் தேதி டெல்லியில் ஒரு பெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம். இந்தியா முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கில் செங்கொடி ஏந்திய தொண்டர்கள், போராளிகளை ஒன்று திரட்டி ஒரு பேரணியை நடத்த இருக்கிறோம். பிஜேபி RSSஐ வீழ்த்துவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு இந்த பேரணி நடைபெற இருக்கிறது. இது இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான முடிவாகும். திரு மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியாக, உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஆட்சியாக, தொழிலாளர் விவசாயிகளுக்கு விரோதமான ஆட்சியாக தொடர்ந்து இருப்பது நாட்டுக்கு நல்லதல்ல. இளைஞர்கள் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள், பெரும் விரக்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள், பெரும் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். வளர்ந்து வருகிற வேலையில்லா திண்டாட்டம், நான் வேலையில்லா திண்டாட்டம் என்று சொல்கிற பொழுது அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இரண்டையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன். இளைஞர்களுக்கு ஒரு கோபம், ஒரு விரக்தி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி கருதுகிறார் அடானி அம்பானிகள் தான் செல்வ வளங்களை உருவாக்குபவர்கள், வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று அவர் கருதுவது அடானி அம்பானி போன்ற குரோனி கேபிட்டலிஸ்ட் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தான் அவர் ஒப்புக்கொள்கிறார். இங்கே கருத்தாலும் கரத்தாலும் உழைத்து பாடுபடுகிற மக்களின் பங்கை அவர் அங்கீகரிப்பதாக இல்லை. இந்த சூழலில்தான் இந்தியா இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும். இந்தியா காப்பாற்றப்பட வேண்டுமானால் பிஜேபி RSS பிடியிலிருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களை வீழ்த்த வேண்டும். அவர்களை வீழ்த்தி ஒரு மாற்று, இன்றைக்கு அரசியல் மாற்று இந்தியாவிற்கு தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இந்த அரசியல் இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. ஏனென்றால் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சி என்று வருகிற பொழுது மாநில உரிமைகள் கூட இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன. மாநில உரிமைகள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. இந்தியா, தட் இஸ் பாரத், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நீங்கள் அரசியல் சட்டத்தை பார்க்கலாம், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இப்படிதான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த யூனியன் என்ற கருத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. RSS என்பதை நாம் பார்க்க வேண்டும். என இன்றைக்கு RSS ஒரு மிகப்பெரிய மூர்க்கத்தனமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. RSS இந்தியாவில் பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. உலகத்திலேயே மிகப்பெரிய வெகு மக்கள் இயக்கமாக RSS தன்னை கருதுகிறது, தன்னை சொல்லுகிறது. ஆனால் அது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு. எந்த விதமான சட்டத்திற்கும் உட்படாத, கட்டுப்படாத ஒரு அமைப்பாக RSS இருக்கிறது. RSS சார்ந்தவர்கள் எங்காவது தவறு செய்து பிடிபடுவார்களானால்
RSS சுலபத்தில் they are all fringe elements என்று சொல்லி கைகழுவி விடுவார்கள். ஏதாவது ஒரு சின்ன அமைப்பு ஏதாவது இது மாட்டிக்கொள்வார்கள் என்றால் they are all fringe organizations என்று RSS கை கழுவிவிடும். ஆனால் RSS இன்றைக்கு மதவெறி அரசியலை முன்வைக்கிறது. இந்த மதவெறி அரசியல் இன்றைக்கு இந்தியாவில் பெரும் கலவர சூழலை ஏற்படுத்தி வருகிறது. அதே போல ஜாதி கட்டமைப்பை காப்பாற்றுகிற ஒரு அமைப்பாகத்தான் RSS பிஜேபி இருக்கிறார். அம்பேத்கர் அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று பேசினார். ஆனால் பிஜேபியும் RSSம் பர்பச்சுவேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று பேசுகிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கிறது. வாக்குரிமை வழங்கப்பட்ட பொழுதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ற பேதமில்லாமல் வாக்குரிமை வழங்கியது நம்முடைய அரசியல் சட்டம். ஆனால் இன்றைக்கு RSS பிஜேபி ஆட்சியில் பேட்ரியார்கி ஆணாதிக்கம் என்பது இன்றைக்கு கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முறையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே மக்களை ஒன்று திரட்டுவதற்கான முறையில் இந்த இயக்கத்தை எங்களுடைய கட்சி திட்டமிட்டு வருகிறது. இப்போது மாற்று என்று வருகிற பொழுது இந்தியா கூட்டணியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இந்தியா கூட்டணி அமைந்த தொடக்க காலத்திலிருந்து அதில் பங்கேற்று வருகிற கட்சி எங்களுடைய கட்சி. பங்கேற்று வருகிற ஒரு நபர் என்று சொன்னால் நான் இருக்கிறேன். அதனுடைய முதல் கூட்டம் பட்னாவில் தான் நடைபெற்றது. பட்னாவில் அந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு பொது முழக்கம் பிரகடனம் வெளியிடப்பட்டது. அந்த பொது பிரகடனம் என்னவென்றால், தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு அர்த்தம், தேசத்தை காப்பாற்றுவோம், பிஜேபியை அகற்றுவோம். தேஷ் பச்சாவ் பிஜேபி அட்டாவ். அதற்கு பின்னர் பெங்களூரில் ஒரு கூட்டம், மும்பையில் ஒரு கூட்டம், இடையிடையே பல கூட்டங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் பிஜேபியை முறியடிப்பதற்கான முறையில் இந்த கூட்டணி வலுப்பட வேண்டும். சமீபத்தில் நடந்த மாநில தேர்தல்களில் என்ன நடைபெற்றது என்பதை நாம் அறிவோம். இதற்கு பின்னர் சமீபத்தில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பலரும் சுட்டிக்காட்டிய ஒன்று என்னவென்றால், இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற தேசிய அளவிலான ஒரு பெரிய கட்சி, ஒரு மூத்த கட்சி என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி தான். எனவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மாநில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் இவர்களை உரிய வகையில் அந்த கட்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களோடு நம்பகத்தன்மையோடு செயல்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான, ஒரு அகாமடேட்டிவ் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். இவையெல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் சில நேரங்களில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுவது என்பது சில அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குகின்றன. கேரளாவின் தேர்தலின் போது அங்கு போய் பேசிய காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள், இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள், அவர்கள் எல்லாம் பேசினார்கள், இடதுசாரி இயக்கம் இப்பொழுது இடதுசாரி இயக்கமாக இல்லை, அவர்கள் பிஜேபியோடு இன்றைக்கு ஒரு மாதிரியான உறவை கொண்டிருக்கிறார்கள். லெஃப்ட் இஸ் நோ மோர் லெஃப்ட், லெஃப்ட் ஹாஸ் அன்ஹோலி அலையன்ஸ் வித் பிஜேபி என்று பேசினார்கள். இதை அப்பொழுதே நாம் கண்டனம் செய்திருக்கிறோம். இப்படி பேசுகிற காங்கிரஸ் கட்சி ஒரு ஐடியாலஜிக்கல் பேங்க்ரப்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. அதற்கென்று ஒரு பொலிட்டிக்கல் காம்பிடன்ஸ் இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்திலும் அவை
சுட்டிக்காட்டப்பட்டன. காங்கிரஸ் கட்சி இவற்றிலிருந்தெல்லாம் படிப்பினையை பெற வேண்டும் என்று. அதற்கு பின்னர்தான் ராஜீவ்காந்தி பேசியது என்று காங்கிரஸ் கட்சி ஒன்றை வெளியிட்டது. அதில் பினராயி விஜயனை நான் எப்படி கட்டிப்பிடிக்க முடியும்? பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க வேண்டும், ஹக் செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்டுக்கொண்டதில்லை. மோடியை இன்றைக்கு கட்டிப்பிடித்தவர் ராகுல் காந்தி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாராளுமன்றத்திலேயே இது நடந்தது. ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு ஓடி போகிறார், மோடியை கட்டிப்பிடிக்கிறார். இது உலகமே பார்த்திருக்கிறார். அவர் இன்றைக்கு பினராயி விஜயனை கட்டிப்பிடிக்க சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்படி யாரும் அவரை கேட்டுக்கொண்டதில்லை. இதைதான் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். தான் பின்பற்றுகிற கொள்கைகள், மற்ற கட்சிகளின் பால் தான் கொண்டிருக்கிற அணுகுமுறைகள், இவற்றை காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த பின்னணியில்தான் இடதுசாரி கட்சிகள் என்ற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாங்கள் சொல்லுகிறோம், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடவும் மரியாதையோடவும் இன்றைக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்ட முறையில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் என்று தொடங்கி இப்போது நீட் கேள்வித்தாள்கள், வினாத்தாள்கள் வெளியானது, அல்லது சிபிஎஸ்இ தேர்வு மார்க்கிங் சிஸ்டம், அதில் ஏற்பட்ட குழப்பங்கள், இதெல்லாம் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திரு மோடி அதை பற்றியெல்லாம் கணக்கில் கொள்வதாக எதுவும் இல்லை. பாராளுமன்றம் மான்சூன் செஷன், மழைக்கால தொடர் தொடங்க இருக்கிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பதே இன்றைக்கு ஒரு மோசடியான ஒன்றாக திரு மோடி இன்றைக்கு நடந்து கொள்கிறார். ஏனென்றால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. முதலில் அது 2014ஆம் ஆண்டு ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2023ஆம் ஆண்டு அது லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. எனவே இப்பொழுது இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. ஆனால் இப்பொழுது அவர் செய்வது டீலிமிட்டேஷன் என்ற பெயரால் தொகுதிகள் மறுவரை, அதனோடு இடஒதுக்கீட்டை இணைக்கிறார். சென்சஸ் என்ற பெயரால் மக்கள், இதற்கு பொருள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர் நேர்மையோடு கையாளவில்லை. அதை காட்டி இன்றைக்கு ஒரு நெருக்கடி உருவாக்க வேண்டும் என்று அவர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே போல இளைஞர்கள், மாணவர்கள், அவர்களுக்கான பிரச்சனைகளை மோடி அரசாங்கம் எடுத்துக்கொள்வதாக இல்லை. எனவேதான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி, மோடி அரசாங்கம் இன்றைக்கு பின்பற்றுகிற கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகள், நாட்டு நலனுக்கு எதிரான கொள்கைகள், அவருடைய ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முறையில்தான் இந்த அரசியல் இயக்கத்தை இன்றைக்கு அறிவித்து அதற்கான முறையில் திட்டமிட்டு வருகிறோம். எல்லா மாநில எங்களுடைய கட்சி வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வடமேற்கு மாநிலங்கள் வரை, தென் மாநிலங்களிலிருந்து வட மாநிலங்கள் வரை விரிந்து பறந்திருக்கிற கட்சி எங்களுடைய கட்சி. 1925ஆம் ஆண்டு தொடங்கி 100 ஆண்டுகள் எங்களுடைய கட்சியினுடைய வரலாறு முடிந்து 2வது நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழலில் இடதுசாரி கட்சிகள், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி,
இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும். இடதுசாரி ஒற்றுமை இன்றைக்கு இந்தியாவின் வரலாற்று தேவையாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இடதுசாரி இயக்கம்தான் ஒரு மாற்று கொள்கைகளை முன்வைக்கிற ஆற்றலோடு இருக்கிறது. இதை இந்தியா கூட்டணி கூட்டத்திலேயே நான் சொன்னேன். இடதுசாரி இயக்கத்தை இன்றைக்கு யாரும் கேள்வி கேட்டுவிட முடியாது. மதவெறி அரசியலை முன்வைத்து இன்றைக்கு செயல்படுகிற பிஜேபி RSSஐ எதிர்ப்பதில் இடதுசாரி இயக்கத்தின் உறுதிப்பாட்டை, சமரசமில்லாத உறுதிப்பாட்டை யாரும் இன்றைக்கு கேள்வி கேட்க முடியாது என்று நான் குறிப்பிட்டேன். அதே தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் மதவெறி, வலதுசாரி, பிற்போக்கு சக்திகள், பாசிஸ்ட் சக்திகளை முறியடிக்க வேண்டுமானால் அந்த போராட்டத்தில் முன்னணியில் இடதுசாரி இயக்கம் இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே இடதுசாரி ஒற்றுமையை நாம் வலியுறுத்த வேண்டும். இடதுசாரி ஒற்றுமையை வலியுறுத்தி மற்ற ஜனநாயக சக்திகளையும் அரவணைத்து நாம் மக்களை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக முன் செல்ல வேண்டும். இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அரசியல் ரீதியாக இப்படி ஒரு கணக்கு மதிப்பீடு செய்வதில் நாங்கள் ஈடுபடவில்லை. ஒன்றை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறோம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இளைஞர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட சில கருத்துக்கள், இளைஞர்களை, வேலையற்ற இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டது முறையானதல்ல. பாரசைட்ஸ் என்று சொன்னதெல்லாம் முறையானதல்ல. அது இளைஞர்களுடைய விரக்தியையும் கோபத்தையும் புரிந்து கொள்ளாமல் சொல்லுவதாகும். எனவே அதனை நாம் ஏற்க இயலாது என்று எங்களுடைய கட்சி சொல்லி இருக்கிறது. இப்பொழுது அந்த பேரில் ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, அது கட்சியாக உருவாகிவிட்டதா என்று எனக்கு தெரியாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒரு CJP என்று ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் கூட ஜந்தர் மந்தரில் ஒரு பேரணியை நடத்தினார்கள். இப்பொழுது ஜெய்ப்பூரில் ஒரு பேரணியை நடத்தி அந்த CJP தலைவரையே சிலர் தாக்கி இருக்கிறார்கள். இப்படி பலது நடைபெறுகிறது. இந்த CJPக்கு அனுமதியையே டெல்லியில் இருக்கிற டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நேரடியாக ஏர்போர்ட்டிற்கு போய் அனுமதியை கொடுத்து அவரை அழைத்து வந்து இதெல்லாம் நடந்திருக்கிறது. எனவே அது பற்றியும் இன்றைக்கு பல்வேறு அரசியல் மதிப்பீடுகள் எழுந்து வருகின்றன. நாங்களும் அவற்றை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இது எங்கே போய் முடிய இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்களும் கொஞ்சம் உற்று கவனித்து வருகிறோம். கொஞ்ச காலம் பொறுத்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இளைஞர்களுக்கு இடையே ஒரு விரக்தியும் கோபமும் இருக்கின்றன. அவற்றை புரிந்து கொள்ளவில்லையானால் இன்றைக்கு நாடு ஒரு அமைதியான சூழலில் முன்னேறுவது தடைபடும். எனவே இளைஞர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய எதிர்காலம். அவர்களுடைய நலன், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை வழங்குவது அரசியல் களத்தில் இருக்கிற எல்லோருக்குமான கடமை என்பதை எங்களுடைய கட்சி சுட்டிக்காட்டுகிறது. அது பொறுத்திருந்து பார்க்கணும். அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு கூடுதலான விவரங்கள் இருக்குமானால் உங்களிடம் அதை என்னிடம் சொல்லுங்கள். நானும் அதை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு கட்சி என்று தொடங்கி அவர்கள் இதைத்தான் முதன்மைப்படுத்துகிறார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய குறிக்கோள் என்ன? யாரோ ஒருவர் சொன்னார், அண்ணா ஹசாரே வந்தது போல் இப்பொழுது வான்சுக் உருவாகுவாரா என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள். இதையெல்லாம் நான் இப்பொழுது முடிவான கருத்துக்களாக சொல்ல முடியாது. அதனால்தான் நான் உங்களிடம் அது பற்றி பேசவில்லை. நாங்களும் உற்று கவனிக்கிறோம். இது எங்கே போய் முடியும், அதனுடைய பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார், முன்னணியில் வருபவர்கள் யார் யார், இவற்றையெல்லாம் நாங்களும் ஆராய தொடங்கி இருக்கோம். அவர் சொல்றாரு, பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் we have to register
எங்க பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. அதே போல ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. மாஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் கிளாஸ் ஆர் ஏஐடியூசி, சிஐடியு, ட்ரேட் யூனியன்ஸ், தே ஆர் ஆல் ரிஜிஸ்டர்ட் பாடிஸ். கிசான் சபா, கேத் மஸ்தூர் யூனியன், தே ஆர் ஆல் ரிஜிஸ்டர்ட் பாடிஸ். அதனால ரிஜிஸ்டர்ட் பாடிஸ்னு வரும்போது தே கம் அண்டர் தி ஆக்ட் ஆஃப் லா ஆஃப் தி லேண்ட். லா ஆஃப் தி லேண்ட். இப்போ ஆர்எஸ்எஸ் எப்படி கேட்கறது, கொஸ்டின் பண்றது? அவரு சொல்றாருங்க, யாரு வக்ஃப் சட்டம் இருக்குங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அப்படி சட்டம் இல்லை, வக்ஃபுக்கு சட்டம் இருக்கு. இப்போ கிறிஸ்டியனுக்காக ஒரு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அந்த சட்டம் வருது. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சட்டம் இருக்கு? ஆர்எஸ்எஸ் எங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலையா? மோகன் பாகவத்தை நேர்மையோட பேச சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்க்கு நிதி யார் தர்றது? எங்க இருந்தெல்லாம் வர்றது சொல்லுவார் அவரு மோகன் பாகவத்? யாராவது ஆர்டிஐ கீழே ஆர்எஸ்எஸ் வருமானம் என்னன்னு கேட்க முடியுமா? கேட்டா அதுக்கு பதில் கிடைக்குமா? அதனால ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பாடி. இட் டசன்ட் கம் அண்டர் எனி லா ஆஃப் தி லேண்ட். இது ஏன் ஒய்? அதான் கேள்வி. இந்து ரிலிஜனோட அவர் சேர்க்கக்கூடாது, அது அவர் ஏமாத்துறாருன்னு அர்த்தம். இப்போ இந்து ரிலிஜன்னா எல்லா ரிலிஜனும் இருக்கு. அதான் அரசியல் சட்டம் சொல்லுது, ஆர்டிகல் 25. அது கீழே நீங்க போகணும். யார் மக்கள் வந்து எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த நம்பிக்கையோடு மக்கள் வாழலாம், நம்ம அரசியல் சட்டம் சொல்லுது. இது மோகன் பாகவத் ஏற்றுக்கொள்ளணும்ல. அதுதாங்க லார்ஜஸ்ட் என்ஜிஓ, லார்ஜஸ்ட் மேஸ் ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க. ஆனா எந்த லாவுக்குள்ள இருக்குது ஆர்எஸ்எஸ்? எந்த லாவுக்குள்ள இருக்கு? நீங்க கேளுங்க, ஆர்எஸ்எஸ்க்கு உறுப்பினர் கட்டணம் என்ன? என்ன கேளுங்க, எங்க பார்ட்டியினுடைய மெம்பருக்கு என்ன மெம்பர்ஷிப் ஃபீ நான் சொல்லுவேன். நாங்க எவ்வளவு லெவி வாங்குறோம் நான் சொல்லுவேன். ஆனா ஆர்எஸ்எஸ் மெம்பருக்கு என்ன கட்டணம் சொல்லுவாங்களா? அவங்க எங்கெங்க இந்த கான்ட்ரிபியூஷன் வருது சொல்லுவாங்களா? நான் ஒவ்வொரு ஆண்டும் இன்கம் டேக்ஸ்க்கு நான் ரிப்போர்ட் தரேங்க, சிபிஐக்கு யார் யார் டொனேஷன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. நீங்க ஒரு 20,000 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் உங்க பேரு, அட்ரஸ், உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இவர்கிட்ட இருந்து நான் வாங்கினேங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்கம் டேக்ஸ்ல. அப்படி ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கிறதா கேளுங்க. இல்ல, அவங்கள தவறா சொல்றத அவங்க யாரும் சொல்ல, அவங்களுக்கு புரியுது. அதனால தானே அவங்க சொல்றாங்க. இப்போ நக்சல் முக்த் பாரத்ன்னு பேசினாரு அமித்ஷா. முதல் காங்கிரஸ் முக்த் பாரத்ன்னு பேசினாரு, அப்புறம் நக்சல் முக்த் பாரத்ன்னு பேசினாரு. இப்ப ஏதோ நக்சலிசம், மாவோயிஸ்ட நாங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டினோம்னு பேசுறாரு. நாளைக்கு கம்யூனிஸ்ட் முக்த் பாரத்னும் பேசலாம். அதனால்தான் மோடியே பேசினார்ல, கம்யூனிசம் ஒரு டேஞ்சரஸ் ஐடியாலஜி, அது இட் எமர்ஜஸ் அஸ் வைல்டு ஃபயர், அது எந்த மாதிரியான அழிவையும் ஏற்படுத்தி விட்டு போயிடலான்னு. அப்போ பிஜேபிக்கு பிரைமரி எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னா கம்யூனிஸ்ட் தான். பிரதமர் என்ற முறையில் அவர் போகிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் மக்களை வந்து எரிபொருள் நெருக்கடி வந்தது, ஆனால் நீங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பிட நிறுத்தி கொள்ளுங்கன்னு சொல்ல. ஆனா ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ், ஆஸ்டரிட்டிக்கு தமிழ் என்ன? சிக்கன நடவடிக்கைனா எப்படி சிக்கன நடவடிக்கை நீங்க செய்வீங்க? சாப்பாடு செய்யாம இருக்க முடியுமா? ஸ்கூட்டர்ல போகாம இருக்க முடியுமா? நான் அதான் சொன்னேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னாரு மோடி. ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. ஐடி செக்டர்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம், ஒரு லேப்டாப் வச்சுட்டு ரயில்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க, பிளேன்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க செய்யறாங்க. ஆனா கட்டிடம் கட்டுற தொழிலாளிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பண்ணுவாங்க? ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி பண்ணுவாங்க?
அது எப்படி சொல்றது? அதனால அவங்க பேசுறது வந்து யதார்த்தத்துக்கு புறம்பானவை. அவங்களுக்கு நாம கேட்கிற கேள்விகளுக்கு உரிய பதில் அவங்க கிட்ட கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி. ஏன்? அதெல்லாம் அது ஒரு அதுங்க இது இது ஒரு பிரச்சனையா வருது, அரசியல் பிரச்சனையா. ஏற்கனவே நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டமே நிதிஷ்குமார் ஏற்பாடு செய்து தான் பட்னாவில் நடந்தது. அதே நிதிஷ்குமாரை அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவர் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக்கி அவரை மாநிலங்களவை கொண்டு போறேன்னு அங்க கொண்டு போயிட்டாங்க. இது பீகார்லயே நடந்தது. அதே போல இப்போ சிவசேனாவிலையும் அவங்க பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஏஐஏடிஎம்கே பிஜேபியோட தானே அணிச்சிருந்தாங்க. இப்ப அது ஏஐஏடிஎம்கே அது உடையுது. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்துல இப்படி மாநில கட்சிகளை உடைக்கிறது, மாநிலங்கள்ல அவங்களுக்கு எதிரான ஒரு எழுச்சி மிக்க இயக்கம் வராமல் தடுப்பது அவங்களுடைய நோக்கமா இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்றோம். இடதுசாரி கட்சிகள் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் பிஜேபிக்கு எதிராக எப்படி மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து ஒரு போராட்டத்தை முன்கொண்டு செல்வது அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். அதெல்லாம் மாநில செயலாளர் சொல்லுவாரு. அதான் நான் இடதுசாரி ஒற்றுமையை பற்றி நான் வலியுறுத்தினேன். அதனால இது அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, அந்தந்த மாநிலங்கள்லயும் இடதுசாரி ஒற்றுமையை வலுப்படுத்துவது, இடதுசாரி கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு, கூட்டு செயல்பாட்டை வலுப்படுத்துவது குறித்தும் எங்களுடைய கட்சி யோசித்து முடிவெடுத்து செயல்படுகிறது. இல்ல இல்ல இது இது எங்களுடைய கட்சியினுடைய இண்டிபெண்டன்ட் கேம்பெயின். அது முடிகிற நேரத்துல நாங்க பார்ப்போம் யார் யாரை கூப்பிட்டு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்றதெல்லாம். இப்ப இருக்க இடதுசாரி ஒற்றுமை இருக்க டெல்லியில நேத்து நாங்க கூட்டறிக்கை விட்டோம்னு நான் சொன்னேன்ல. சிபிஐ, சிபிஎம், எம்எல், ஆர்எஸ்பி, ஃபார்வர்ட் பிளாக் இந்த இந்திய கப்பல்ல தாக்கினாங்கன்னு அது மோடி வாய் திறக்காம இருக்காரு. அதை கண்டிச்ச அரசியல் கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் தான். கூட்டறிக்கையே நாங்க நேத்து விட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்களுடைய கருத்து போராட்டம், அவங்களுடைய உறுதிப்பாட்டை யாரும் கேள்வி கேட்க முடியாது. யாரும் கேள்வி கேட்க முடியாது. நாடு சுதந்திரம் போராட்டம் நடந்தப்போ அடிமைப்பட்டிருந்த காலத்திலேயே முழு சுதந்திரம் வேண்டும்னு சொன்னவங்க நாங்கங்க. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு வேண்டும்னு சொன்னவங்க கம்யூனிஸ்டுகள் தான் முதல் சொன்னோம். அதனால சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த மிகப்பெரிய கட்சினா எங்க கட்சி தான் சொல்லணும். எத்தனை ஆயிரம் பேர் ஜெயிலுக்கு போனாங்க, எத்தனை ஆயிரம் பேர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க, எத்தனை சதி வழக்குகளை நாங்க சந்திச்சிருக்கிறோம். கான்பூர் சதி வழக்குல இருந்து மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்குன்ட்டு எத்தனை சதி வழக்குகளை நாங்க செஞ்சிருக்கோம். அதனால நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடுகிற எங்களுடைய உறுதிப்பாட்டை யாரும் கேள்வி கேட்க முடியாது.